Good morning, welcome to Pyramid Advisory YouTube channel. Markets வந்து open வந்து வீக்காக ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆயிருக்கு. 19 advances, 31 declines. Broad market 913 advances, 777 declines. மைனஸில் இருக்கும்போது ப்ராட் மார்க்கெட் மேலே இருக்குது. ஸோ அதனால் வேறு ஏதோ விஷயம் நடந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில். நமக்குலாம் தெரியாமல் எது வேலை நடந்துட்டு இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க இதாவது நீங்கள் பார்த்தீங்க 19 நிஃப்டி 19.19 and 31 ஓகே. ஆனால் ப்ராட் மார்க்கெட் 913 777 அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் வெளியே அமைச்சிட்டு மார்க்கெட் மைனஸ் தான் எல்லோரும் வாங்க மாட்டோம்ல. ஸோ அதனால் பெரிய ஆளுங்க வந்து எதையோ வாங்கிட்டு இருக்காங்க. என்னென்னு கண்டுபிடிப்போம். நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், கஷ்டம் கிடையாது. ஓகே, நான் 52 வீக் ஹை பார்க்கலாம். அடுத்தது 52 வீக் ஹை வந்து 57 ஸ்டாக்ஸ், 52 வீக்கில் 5 ஸ்டாக்ஸ். கேஷ் வால்யூம் பார்க்கலாம். கேஷ் வால்யூம் வந்து 19,000 crores, இட் இஸ் குட். இண்டெக்ஸ் பார்க்கலாம். இங்கே நம்ம இப்போ பாருங்கள், இப்போ நீங்களே சொல்லுங்கள். ஸோ இண்டெக்ஸ் மைனஸ் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இன்றைக்கி ஹை இருந்தால் மார்க்கெட் ஜென்ரலாக ஃபுல் டே வீக்காக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பட் இன்றைக்கி 11,000 மேலே க்ளோஸ் பண்ணால் ஸ்ட்ராங்கு, நார்மல் 11,057 மேலே க்ளோஸ் பண்ணால் படு ஸ்ட்ராங்கு மார்க்கெட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட். இப்போ எல்லாமே மைனஸில் இருக்குது. ஆனால் பாருங்கள், மிட் கேப் 0.4, 0.6, 0.7, 0.5, 1.10 ஸ்மால். ஸோ அதனால இருந்துச்சு மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குது. ஆனால் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில், ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் பையிங் நடந்துருக்கு. ஓகே, அதுதான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சீக்ரெட். இதுதான் நம்ம மார்க்கெட் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணோம்னாக்கா. ஸோ வேறு எங்கேயோ வாங்கிட்டு இருக்காங்க ஃபியூச்சர் நிஃப்டியை விற்றுட்டு பையிங் இஸ் ஹேப்பனிங் இன் சம் அதர் பிளேஸ், அது நம்மளுக்கு புரியும். ஆட்டோ இஸ் அப், மெட்டல் இஸ் அப், ஃபார்மா வந்து மார்ஜினலி ப்ளஸ். ஸோ தட் இஸ் த மார்க்கெட் டுடே இன்னைக்கு. ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம ஸ்டாக்கை லிங்கே பண்ணாதீங்க தயவுசெய்து. லுக்கல் ஸ்டாக் கெய்னர்ஸ் பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ், டைட்டன், டாடா ஸ்டீல், ஐஷர் மோட்டார்ஸ், ரெட்டி, மாருதி. ஓகே, இந்த யூஷுவல்ஸ் கைஸ். டாப் லூசர்ஸ் வந்து யூபிஎல், கோட்டக் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ரிலையன்ஸ், ஐஓசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகே, ஐஓசி அண்ட் ஓஎன்ஜிசி நம்ம ரடார்லேயே வரக்கூடாது. அது பதிலாக அது வந்தால் நல்லதில்லை, வேஸ்ட் அது. ஸோ மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ பந்தன் பேங்க் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. இது ப்ரொமோட்டர்ஸுக்கு வந்து அவங்க இவ்வளோ விற்க மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க. பட் ஆர்பிஐ ரெகுலேஷனில் ப்ரொமோட்டர்ஸ் பிளாக் டீல் பண்ணுறாங்க டிஸ்கவுண்ட்டில். அதனால் நம்ம பயப்படக்கூடாது. இது வந்து ப்ரொமோட்டர் வந்து கையில் இருக்க 5% விற்கல. அதாவது அது ஒரு ஆர்பிஐ ரெகுலேஷன் பிரகாரம் ஐ திங்க் தேவ் டு பிரிங் இட் டவுன் பிலோ 51 நினைக்கிறேன் நான், ஆர் 50K நினைக்கிறேன், சம்திங் லைக் தட். ஸோ பந்தன் பேங்க் டோன்ட் வரி. ரிலையன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் வரி பண்ணணும். ஏன்னு சொல்கிறவங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் நல்ல வால்யூமில் போயிட்டுருக்கு. ஒன்று மாருதி, பஜாஜ் ஃபினான்ஸ் மைனஸில் இருக்குது, சன் ஃபார்மா இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் மைனஸ், யூபிஎல் பேங்க், ஐசிஐசிஐ. ஸோ பேங்கிங் எல்லாம் வீக்காக இருக்குது. பட் ஸ்டேட் பேங்க் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. வால்யூமில் பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் வால்யூம் இருக்குது. எஸ் பேங்க், எஸ்பிஐ, அசோக் லேலண்ட், ஆர் பவர், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் இதில் நம்ம பார்க்க வேண்டியதுலாம் இருக்குனாக்கா நம்ம வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி மேலே போயிட்டாங்கலாம், அவனை பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் டெய்லி ரிலையன்ஸ் பார்க்கலாம். அப்புறம் யூபிஎல் பார்க்கலாம். சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் யூபிஎல். ஸோ நிஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நிஃப்டி வந்து ஸோ இந்த 21 மூவிங் ஆவரேஜ் வந்து 10,953. அது வந்து 10,948 லோ போட்டுட்டு அதுக்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் நல்லது. ஸோ இங்கேயே பாருங்கள், இங்கேயே பாருங்கள் சப்போர்ட், அந்த க்ரீன் லைன் சப்போர்ட் எடுத்துருக்கு. இங்கேயே சப்போர்ட் எடுத்து இப்போ நல்ல மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்தது நல்லது. பட் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அது கிட்டே ஒரு 200 மூவிங் ஆவரேஜ் இருக்குது. 10,860. ஸோ நத்திங் டு வரி அபவுட் நிஃப்டி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாடா மோட்டர்ஸ் பார்க்கலாம். டாடா மோட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கலாம். இங்கே வால்யூம் 6 crores வால்யூம். இந்த லோ வந்து 102. ஸோ 102 வயலேட்டே பண்ணல இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ ஏன்னா இங்கே இந்த மாதிரி வால்யூம் வந்துச்சுனாக்கா பிக் பிளேயர்ஸ் உள்ள வந்துடும். பிக் பிளேயர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா
அதுக்கப்புறம் யாருன்னா விற்றாங்கன்னா அவங்கள வந்து நசுக்கிடுவாங்க. ஓகே, இப்போ இவங்கெல்லாம் விற்றுட்டு கீழே போகல, இந்த இடத்துல வாங்கியிருப்பாங்க அவங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ என்ன வால்யூம் வந்து ஒரு 7 crores வால்யூம். ஸோ இந்த லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டாடா மோட்டார்ஸ் நீங்கள் லாங் எடுத்திங்கன்னா இந்த லோ தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, 102.90 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ இஃப் யூ ஹோல்டிங் கெப்பாசிட்டி நீங்கள் அந்த மாதிரி இதில் மாதிரி இந்த மாதிரி ட்ரேட் ரொம்ப ஈஸி பண்ணுறது. நம்ம போயிட்டு இது RSIயில் ஒரு ஈஸியான ட்ரேட் இது. ஏன்னா வால்யூம் பேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம் நம்ம. இப்போ நீங்கள் இந்த இப்போ வந்து இங்கே 2 crores, இங்கே வந்து 6 crores. நம்ம வந்து அடுத்து எங்கே நீங்கள் வாங்கியிருந்தாலும் இந்த உங்களுக்கு சப்போஸ் 102ன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாப் லாஸ் 3%னாக்கா நீங்கள் 105, 103, 102னாக்கா 105 கிட்ட நீங்கள் வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் 3 ரூபா வச்சுக்கலாம். அந்த மாதிரி இட்ஸ் a tactical play and you have to play for a certain percentage. You can't play for eternity. அதுதான் பிரச்சனை. அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டுக்கு ப்ளே பண்ண முடியாது. இந்த மாதிரி ட்ரேடில் அடுத்த 8%, 10% ப்ளே பண்ணால் யூ வில் கெட் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நெக்ஸ்ட்டு SBIன்னு பார்க்கலாம். SBI நம்ம பார்த்து 14 crores, இங்கே 4 crores, இங்கே 14 crores. ஸோ இந்த லோ இம்பார்ட்டண்ட். அதாவது 186 இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இங்கே வந்து 2 crores தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல எதுவும் பைக் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 7 crores, இங்கே வந்து 7 crores. இந்த லோ வந்து 191.15. ஸோ 191.15 மேலே ஸ்ட்ராங்காக இருக்குமா ஸ்டாக்கு. இப்போ வந்து எங்கே ட்ரேட் ஆகுதுனாக்கா 194. அதனால் ஸோ இப்போ இது வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம என்ட்ராகும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்து என்டர் பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ரிலையன்ஸ் பார்க்கலாம். அதேமாதிரி ரிலையன்ஸும் பார்க்கலாம் நம்ம. ஸோ ரிலையன்ஸ் வந்து ரிலையன்ஸ் வந்து 21 டே மூவிங் ஆவரேஜ் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வால்யூம் இதுதான் ஹையஸ்ட் வால்யூம். இங்கே வந்து 2.6 crores, இங்கே வந்து 5.5 crores. இந்த லோ வந்து 2057 கீழே வீக்கு, 2057 மேலே ஸ்ட்ராங். இதுதான் ஒரே நம்பர் தான் அது. அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் நம்ம லாங் எடுத்துடலாம், அது கீழே க்ளோஸ் ஆனால் வெளியே வந்துடலாம். ஓகே, நான் இதை பற்றி. ஆனால் ரிலையன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ்லாம் போனால் கண்டிப்பாக தட்டிடுவோம் உங்களை. அதனால் இது வந்து பயங்கர ஆப்ரேட்டர் கவுண்டர். ஸோ பி கேர்ஃபுல். ஆப்ரேட்டர்ஸ் நிறைய பேர் மார்க்கெட்டில் இந்த கவுண்டரில் இருக்காங்க என்றது நம்மளுக்கு தெரியுது நல்லா. ஓகே, ஸோ ரிலையன்ஸ் பார்த்தாச்சு, SBI பார்த்தாச்சு. யூபியில் எங்கேயுமே நம்ம பாசிட்டிவ் போட்டுருக்கோம். ஸோ பந்தன் பேங்க் நாட் டு வரி. டாடா மோட்டார்ஸ் நம்ம பேசியாச்சு. SBIயில் வால்யூம் வந்துருக்கு. அசோக் லேலண்ட் பார்க்கலாம். ஸோ அசோக் லேலண்ட் வந்து 2 crores, இங்கே வந்து 3.96 crores. இந்த லோ வந்து 49.30. 2 நாள் எங்கேயே வீக் ஆகிடும் ஆல்மோஸ்ட்டு. பட் இப்போ எழுந்து நிற்கிறாங்க. இப்போ வந்து 1.96 crores இருக்குது. பட் 49.3 தான் இம்பார்ட்டண்ட். அது கீழே போனால் வீக்கு இந்த அசோக் லேலண்ட். அண்ட் வேறு PNB. ஓகே, நத்திங் மோர் டு ஆட். அண்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன ப்ரீமியம் இருக்கான்னு பார்க்கலாம். 976 ஸ்பாட்ஸ் 3 பாயிண்ட் ப்ரீமியம் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து 373. பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டியை காப்பாற்ற போகிறது, தூக்கி நிறுத்த போகிறது பேங்க் நிஃப்டி நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.